தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கை நகராட்சி ஆணையரை எழுந்திருக்க வைத்து அவரது இருக்கையில் அமர்ந்தபடி ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் செய்த தாவேக எம்எல்ஏவின் அத்துமீறிய செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. சிவகங்கை தாவேக எம்எல்ஏ குழந்தை ராணி நாச்சியார் அரசு அலுவலகங்களுக்கு கட்சியினருடன் சென்று ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் சிவகங்கை நகராட்சிக்கு கட்சியினருடன் வந்த அவர் ஆணையர் அறைக்கு சென்றார். ஆணையர் அசோக் குமாரை எழுந்திருக்க வைத்து அவரது இருக்கையில் அமர்ந்தார். ஆய்வு என்ற பெயரில் 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த எம்எல்ஏ செயலை கட்சியினர் ரீல்ஸாக வெளியிட்டனர். நகராட்சிக்கு இன்சார்ஜ் நீங்க என்ன செய்யறீங்களோ அது பூரா நியூஸ் சார். நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா எனக்கு சார் வேற ஒண்ணும் இல்லை சார். என்ன தான் கேட்கறாங்க வருத்தெடுக்கிறாங்க. உங்களை நியூஸ் கவர் போட்டு அது போடுங்க. கவர் போட்டு பல்ப் எரிகிற மாதிரி அந்த போட்டு தெரு லைட்லாம் போடுங்க. இந்த குப்பை கடனுக்கு முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடம் வேணும் சார். இப்போதைக்கு ஒரு ஏதாவது டெம்பரரி 9 டன் வருது மேடம். சரி பரவாயில்ல, டெம்பரரியா ஒரு இடம் பாருங்க, அப்புறம் பெர்மனண்டா பார்ப்போம். டெம்பரரியா அதை அகற்ற முடியும். தாவேக எம்எல்ஏவின் அத்துமீறிய செயலுக்கு திமுக கவுன்சிலர்கள் மற்றும் அனைத்து கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இத்தனை ஆண்டுகளில் இதுபோல் நடந்தது இல்லை. ஆணையருக்கான மரியாதையை இதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். குழந்தை ராணி நாச்சியார் என்பவர் சிவகங்கை நகராட்சியை ஆய்வு பண்ணுகிறேன் என்று அதிகாரிகள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆணையாளர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆணையாளரை நீ முன்பாக உட்காருங்கள் என்று அவரை முன் சைடு உட்கார வச்சு அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்களையும் ஒரு 6-7 பேரை உள்ள இருக்கையில் உட்கார வச்சு அவர்களை வைத்து ரீல்ஸ் எடுக்க சொல்லி ஆய்வு பண்ணுகிறேன் என்று ரீல்ஸ் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். ரீல்ஸ் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அவர்கள் குப்பை ஒட்டுவதற்கு இடம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. 3/6 எங்கிட்ட லெட்டர் கேட்டாங்க. நான் கட்சியெல்லாம் பார்க்காம ஒரு நகர்மன்ற தலைவர் என்ற பொறுப்புடன் 3/6 பொதுமக்கள் நலன் கருதி 3/6 அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். இந்த மாதிரி உடனடியாக எங்கள் குப்பை கொட்டுவதற்கு சிவகங்கையில இடம் இல்லை, சிவகங்கை நகராட்சிக்கு உடனடியாக பெற்றுத்தாருங்கள் என்று தபால் மூலியமாக இதை ரிஜிஸ்டர் மூலியமாக அவங்களுக்கு தபாலை கொடுத்திருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.